இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. பகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் பேட்ச் 5 தொகுதி 5. இன்று நாள் 14 தேதி 16/8/2025 சனிக்கிழமை. நேரம் காலை 5 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிதமகா பிரம்மரிஷி டாக்டர் பத்திரிஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 20 நிமிடங்கள் மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். இன்று 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சிகள், ஆன்மீக ஞானம் பகிர்தல், அனுபவங்கள் பகிர்தல். இதில் உரையாட இருப்பவர் மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் அவர்கள். தாராபுரம் பழனியிலிருந்து உரையாடுவார்கள். இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்லும் நண்பர்களே, நான் தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை பற்றி கூற விழைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் நம் மனம் உள்ளமைதி கிடைக்கும், நாம் சந்தோஷமாக இருப்போம். தியானத்தினால் நாம் அன்றாடம் செய்யும் பணிகள் சிறப்படையும். தியானத்தினால் நமக்கு தூக்கம் குறையும். தியானத்தினால் நமது தீய பழக்கங்கள் அழிந்துவிடும். தியானத்தினால் நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் நம் சிந்திக்கும் திறன் அதிகரித்து நம் செய்யும் செயல்களில் சரி எது தவறு எது என்று முடிவெடுக்கும் திறன் மேம்படும். தியானத்தினால் நம் உடல் உபாதைகள் இயற்கையாக குணமாகும். தியானத்தினால் நம் சொந்தங்களின் அர்த்தம் புரிந்து உறவுகள் மேம்படும். தியானத்தினால் நமது வாழ்க்கையின் குறிக்கோள் நமக்கு சிறப்பாக விளங்கும். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மிகவும் எளிமையானது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் 1 கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் அதை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைக்கவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு நண்பர்களை இன்னும் 1 மணி நேரத்திற்கு தயவு செய்து கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். சிம்பிள் பிரீத், நார்மல் பிரீத், நேச்சுரல் பிரீத், டெண்டர் பிரீத். மென்மையான மூச்சு, இலகுவான மூச்சு, சாதாரண மூச்சை கவனியுங்கள். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். 40 நிமிடங்களுக்கு இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இசையை ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
இன்னும் 20 நிமிடங்களுக்கு மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். தியானத்தை தொடருங்கள் நண்பர்களே.
இது
கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். பத்து வினாடிகள். 5, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உரசி உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். இரு கண்களின் மேலும் உங்கள் விரல்களை உங்கள் கண்களின் மேல் வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக எடுக்கவும். நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நண்பர்களே, நன்றி நண்பர்களே. இப்பொழுது நம் அனைவரும் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி. இன்று 2வது நிகழ்ச்சியாக, சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது அனுபவங்கள் பகிர்தல் மற்றும் தெளிவுகள், அதை பற்றி நம்மிடம் உரையாற்ற வருகிறார் மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் அவர்கள், தாராபுரம் பழனியிலிருந்து. அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் அவர்கள் தாராபுரம் பழனியிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் தற்சமயம் சில்வர் ஷாப் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். ஒரு பெண் குழந்தை கல்லூரி படிப்பை முடித்துவிட்டார். மேலும் ஒரு பெண் குழந்தை, 2வது பெண் குழந்தை 1ஆம் ஆண்டு BBA கல்லூரியில் படித்து வருகிறார். அடுத்ததாக அவர் 10 வருடங்களுக்கு மேலாக தியானம் மேற்கொண்டு வருகிறார். தன்னுடைய நெய்பர் மூலியமாக இந்த தியானத்தில் அறிமுகம் செய்யப்பட்டார். இந்த தியானத்தினால் அவருக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டு அவர் தியானத்தினால் அவர் பல லாபங்கள் அடைந்துள்ளார். மேலும் தியானத்தினால் அவர் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் ஏற்பட்டு பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. நான் இப்பொழுது மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் அவர்களை அனுபவங்கள் பகிர்தல், ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் என்ற தலைப்பில் பேச தாழ்மையுடன் அழைக்கிறேன். மேடம், நீங்க தொடரலாம் மேடம். நன்றி. காலை வணக்கம்.
காலை வணக்கம் மாஸ்டர்ஸ். காலை காலை. இந்த அற்புதமான தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த தியானம் சொல்லி கொடுத்த பாரதி சித்திக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகா அவதார் டிவி ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ஹோல் டீமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். நான் இந்த தியானத்துக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலாக பண்ணிட்டு இருக்கேன் நான் தியானம். தியானம் பண்ணும்போது எனக்குள்ளார நிறைய மாற்றங்கள், என் உள்ளுணர்வோட கனெக்ட் ஆகிறது. அப்புறம் நான் அடுத்தது என்ன செய்யணும்ல ஒரு கிளாரிட்டி, என் லைஃப்ல அடுத்தது என்ன நடக்கணும் அப்படின்னு நான் கொஷின் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு அது தானா நடக்கும். நான் அதுக்கு ரொம்ப பிரயத்தனம் போடணுன்ற அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு இனிமையா அழகா ரொம்ப அழகா நடந்தது. நான் தியானம் பண்ண கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு மாற்றம் தெரிஞ்சது. ஆனா நான் எப்ப என்னோட மாற்றம் இன்னும் சீக்கிரமா தெரிஞ்சது அப்படின்றத நான் யோசனை நான் என்ன பண்ணலாம், எப்படி தெரிஞ்சதுன்னா நிறைய மாஸ்டர் ஸ்பீச் கேட்கும்போது நான் செஞ்ச தவறுகள்லாம் நான் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். முக்கியமான தவறுகள் நான் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றத கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நம்ம டெய்லி தியானம் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் இப்பதான் புதுசா தியானத்துக்கு வருவாங்க. புக் படிப்பாங்க, சத் சங்கம், தியானம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்பீச் கேட்பாங்க, எல்லாமே செய்வாங்க. கேட்டாலும் சில பேருக்கு தியானத்துல மாற்றம் சீக்கிரமா நடக்கும். சில பேர் 1 வருஷம் பண்ணாலும், 4 வருஷம் பண்ணாலும், 10 ரொம்ப நாட்கள் பண்ணாலுமே மாற்றம் ரொம்ப லேட்டா நடக்கும். ஏன் எனக்கு மட்டும் இன்னும் மாற்றம் நடக்கல அப்படின்றது மாற்றம் இப்ப நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கும் அந்த கொஸ்டின் இருந்தது. ஃபர்ஸ்ட் 3-4 இயர்ஸ்ல நிறைய பேருக்கு என் கூட இருந்த மாஸ்டர்ஸ்க்குலாம் சீக்கிரமா மாற்றம் நடந்தது. பட் எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்பதான் நான் என்னென்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு நான் யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். நான் என்ன தவறு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசனை பண்றப்ப எனக்குள்ளார நிறைய மாஸ்டர் ஸ்பீச் கேட்கும்போது எனக்குள்ள நடந்த மாற்றங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். இப்ப நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 விஷயங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம தியானம் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை அப்படியே பத்திரப்படுத்தி இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்ல அது ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது. டெய்லி நம்மளோட செயல்பாடுகள்ல வேஸ்ட் ஆகக்கூடாது. எப்படி நம்ம நம்ம டெய்லி விஷயங்கள் எப்படி வேஸ்ட் ஆகக்கூடாது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம ஜென்ரலாவே நம்ம நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா, அது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம பாத்தீங்க அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ், விழிப்பு நிலை, கவனம். நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுல கவனம் நிறைவா இருக்கணும் மாஸ்டர்ஸ். எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம உணவு சாப்பிடுறோம், காலையில உணவு சாப்பிடுறோம். அந்த உணவுல முழு கவனமும் அந்த உணவு மேலேயே இருந்து நம்ம சாப்பிடணும். தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கவனம் ஃபுல்லும் தண்ணி குடிக்கலையே. தண்ணி குடிக்கும் போதே அடுத்தது என்ன செய்யணும், உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடுத்தது நம்மளுக்கு தோணும், தண்ணி குடிச்சவனே அங்க போகணும், அடுத்த வேலையை செய்யணும் அப்படின்னு தான் தோணும். எந்த ஒரு செயல், இது இப்ப உணவு சாப்பிடுறப்ப நிறைய பேர் மொபைல் போன் ஆர் டிவி, இந்த 2 விஷயத்துல தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி தான் லாஸ் ஆகும். நம்ம சாப்பிடுற உணவுல ஒரு எனர்ஜி இருக்கும், சத்துக்கள் இருக்கும். அது நம்ம உள்ளுக்குள்ள போகாது. அது ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும். அது நம்ம உள்ளுக்குள்ளவே சேராது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் திருத்திக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் சாப்பிடும்போது கவனிச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். குடிக்கும்போது தண்ணி குடிக்கும்போது கவனிச்சு குடிக்க ஆரம்பிச்சேன். அப்பப்ப நினைச்ச உடனே உடனே மாறல. 10 டைம்ஸ் இருந்த இடத்துல 5 டைம்ஸ், அப்புறம் 3 டைம்ஸ், அப்புறம் முழு கவனம் அப்படியே வர ஆரம்பிச்சது ஒவ்வொரு இடத்துலயுமே. இப்ப நம்ம ஒரு விஷயத்துல கவனம் செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபோக்கஸ் அதிகமா இருக்குன்னா அப்ப அந்த இடத்துல எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. எந்த ஒரு விஷயத்துலயுமே ஃபோக்கஸ் இருந்தா அது இன்க்ரீஸ் ஆகும். ஃபோக்கஸ் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே போயிடும். நம்ம அட்டென்ஷன் தான் நம்ம கரன்சின்னு வச்சுக்கலாம். இப்ப பணம் எப்படி இருக்கு, பணம் செலவழிக்கிறவங்கள அதே போலதான், இது போலதான் நம்ம நம்ம அட்டென்ஷன் தான், நம்ம கவனம் தான் நம்மளுக்கு இங்கே பணம், இது கரன்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் நெகட்டிவ் தாட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றேன். ஏன் இன்னைக்கு நடக்குது, ஏன் இன்னைக்கு இன்னும் பணமே வரல, ஏன் என் குழந்தைங்க என்கிட்ட ஒத்து வரல, ஏன் ரிலேஷன்ஸ்கிட்ட ஒத்து வரல, நான் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் 2 தப்ப பார்க்க வேண்டிய இடத்துல 4 தப்ப பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஓ, என் குழந்தை இன்னைக்கு சரியா படிக்கல, என் குழந்தை இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிக்கல, இன்னைக்கு சரியா சாப்பிடல அப்படின்னு 2 தப்ப பார்க்க இருக்கிற இடத்துல 4 தப்ப பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ரிலேஷன்ஸ் 2 தப்ப பார்க்குற இடத்துல 4 தப்ப பார்க்க ஆரம்பிச்சிருவேன்.
அந்த பாக்குறது என்ன? எனக்குள்ள நெகட்டிவ் வளர்ந்துகிட்டு இருக்கும். நான் எங்கெல்லாம் நெகட்டிவ் பாக்குறேனோ, அந்த நெகட்டிவ் எனக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு. நான் இப்ப உடனே நான் மாத்திக்கிறேன். ஓ! ஆமா தியானத்துல சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நெகட்டிவா பார்க்காதீங்க. பாசிட்டிவா பாருங்கன்னு சொல்றாங்கல்ல. நான் உடனே பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்கிறேன். பரவால்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே லேட்டா எந்திரிச்சா, டெய்லி காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறல்ல. டெய்லி எல்லா வேலையும் கரெக்ட்டா தானே செய்ற. இன்னைக்கு ஒரு நாள் தானே லேட்டா எந்திரிச்ச. பரவால்ல. இட்ஸ் ஓகே. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எந்திரிக்கலன்னு அவங்ககிட்ட பொறுமையா பேசுவேன். ஸோ, அடுத்தது என்னன்னா, பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சேன். என் குழந்தை நல்லா படிக்கிறா, நல்லா இருக்கா, ரிலேஷன்ஸ் கிட்டயும் சரி, ஹஸ்பண்ட் கிட்டயும் சரி, நம்ம உறவினர்கள் கிட்ட சரி, நம்மளுக்கு எப்பவுமே பெரிய சேலஞ்ச் எப்படி ஆகுதுன்னா, பெரிய பெரிய விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுறதில்ல. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. அப்புறம் கோவப்படுறது. கோவப்படும்போது பார்த்தீங்க அப்படின்னா, டக்குன்னு பாருங்க யோசனை பண்ணி பாருங்க. கோவப்படும்போது அப்பா! ஒரு 10 நிமிஷம் கோவப்படுறோம், 1/2 மணி நேரம் கோவப்படுறோம், அதுக்கு சண்டை போடுறோம், ஆர்கியூமென்ட் பண்றோம். எல்லா எனர்ஜியும் போயிடும். நம்மளுக்கு ஒரு எனர்ஜி ஜென்ரலாவே தூங்கி எந்திரிச்சா ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா மாஸ்டர்ஸ்? அந்த எனர்ஜி போயிடும். தியானம் பண்றப்ப நம்ம எனர்ஜி சேவ் பண்ணிட்டே இருப்போம். அந்த எனர்ஜி போயிடும். ஸோ தேவையில்லாத நம்மளுக்கு அந்த கோவப்படுறப்ப அத்தனை எனர்ஜி லாஸ் ஆகும் நம்மளுக்கு. அந்த கோவம்ன்றது என்ன சிம்பிளா சொல்லுவாங்க அப்படின்னா, மாஸ்டர் சொல்லுவாங்கன்னா, மத்தவங்க செஞ்ச தப்புக்கு நீங்களே உங்களே தண்டிக்கிறது. அதுதான் கோவம். அந்த கோவம் வந்து அவ்ளோ பெரிய ஒரு தப்பு நம்மளுக்கு. நெறைய எனர்ஜி லாஸ் ஆகும் அதனால நம்மளுக்கு. இதே எனர்ஜி லாஸ் ஆகும். அடுத்தது அத மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது மெயினா இந்த ஃபோக்கஸ், அட்டென்ஷன். நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம அட்டென்ஷனோட இருக்கணும். கவனத்தோட இருக்கணும். ஸ்ரத்தையோட இருக்கணும். நம்ம அந்த இடத்துல அப்படி கவனிக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அட்டென்ஷன் அதிகமா இருக்கும்போது, நம்மளுக்கு விழிப்பு நிலை அதிகமாகும் நம்மளுக்கு. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எனர்ஜி வந்து சேவ் ஆகும். அப்புறம் என்னோட பெர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் நான் பண்ணுவேன். மல்டி டாஸ்கிங் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பாத்திரம் வெளக்கும்போதே கிச்சன்ல எதனா ஒண்ணு வேலை செய்றது. அத வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே வாஷிங் மிஷின் போடுறது. வாஷிங் மிஷின் போடுறப்ப முன்னாடி போறது. கடைக்கு போணுமே, கடைய கூட்டணுமே, அடுத்தடுத்த விஷயங்கள். நான் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? பாத்திரம் வெளக்கிட்டு இருக்கேனா, அதுல மட்டும் கவனம் கிடையாது. சமையல் மட்டும் கவனம் கிடையாது. உடனே மல்டி டாஸ்கிங். ஒரு வேலை செய்யும்போது அடுத்த செயல். இதுக்குள்ள அத முடிச்சிடலாமே, அதுக்குள்ள இத முடிச்சிடலாமே, அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் அந்த ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னா, அதுக்குள்ள கட 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 கடன்ட்டு நெறைய விஷயங்கள் அந்த மல்டி டாஸ்கிங் பண்ணேன். மல்டி டாஸ்கிங் பண்றப்ப என்ன ஆச்சுன்னா, கடைசில அது யோசனை பண்ணி பார்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா, எந்த வேலையுமே கரெக்ட்டா செய்ய முடியல. ஒரு சமையல் செஞ்சாலும் கரெக்ட்டா செய்ய முடியறதில்ல. பாத்திரம் வெளக்குனாலும் பாதி பாத்திரம் இருக்கும், பாதி பாதி மீதி இருக்கும். முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்களும் பாதி பாதியா இருக்கும். மைண்டும் ட்ரெயின் ஆகும். பயங்கர டயர்ட் ஆயிடும். ஐயோ! 1/2 மணி கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சிருப்போம். ஆனா, மைண்ட் பயங்கரமா டயர்ட் ஆயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங் பண்றப்ப அப்படிதான் நடக்கும். ஆனா, ஒரே ஒரு விஷயம். நம்ம கவனமா ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அந்த செயல சிறப்பா செய்யலாம். எஃபிஷியன்ட்டா செய்யலாம். கரெக்ட்டா செய்யலாம் நம்மளுக்கு. இப்ப வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம மைண்ட் ஃபுல்லும் அந்த வெஜிடபிள் கட் பண்றதுலயே தான் இருக்கணும். நான் வீடு கூட்டிட்டு இருக்கேனா, என் கவனம் ஃபுல்லும் வீடு கூட்டுறதுலயே தான் இருக்கணும். நான் சமையல் செய்றேனா, சமையல் செய்யும்போது என் கவனம் ஃபுல்லும் சமையல் செய்யும்போது தான் இருக்கணும். இப்ப ஒவ்வொரு விஷயத்த நான் செய்யும்போது நான் சொன்னேன்ல எஃபிஷியன்சி. நான் அடுத்தது நான் செய்யும்போது எல்லாத்துலயுமே மாற்றம் தெரிஞ்சது எனக்கு. எல்லா வேலைகளும் சிறப்பா செய்ய ஆரம்பிச்சேன் நானு. எல்லாமே நல்லா நடந்தது எனக்கு. ஆ சமையல் வந்து இன்னும் டேஸ்டியா இருந்தது. ஏன் அப்டின்னா, அந்த இடத்துல வந்து நம்மளோட எனர்ஜி சேவ் ஆகுது. என்னோட எனர்ஜி குவியல் அந்த இடத்துல இருக்கு. ஃபோக்கஸ், அட்டென்ஷன். ஸோ அதுவும் இருக்கறனால, அதுவும் இன்னும் நல்லா இருக்கு மாஸ்டர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து செய்றப்ப, சூப்பரா நம்மளுக்கு வந்து நல்லா செய்ய முடியுது நம்மளுக்கு. எஃபிஷியன்ட்டா செய்ய முடியுது. நம்ம செய்யும்போது அந்த அந்த ஃபுட் நல்லாருக்கும். வேலையும் சிறப்பா இருந்தது. இப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ஜாய் பண்ணி செஞ்சோம்னா டயர்டே தெரியாது. ஒரு விஷயத்த ஒரு டைம் செய்யும்போது டயர்டே தெரியாது நம்மளுக்கு. இப்ப வீடு கிளீன் பண்றோமா, நான் ஒவ்வொரு விஷயத்த கிளீன் பண்ணும்போதும் சரி, எந்த வேலை செய்யும்போது என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த விஷயத்திலேயே இருந்தா, டே ஃபுல்லு வேலை செஞ்சாலும் டயர்டாவே இருக்காது. நான் அத ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு ஏதேதோ யோசனை பண்ணிக்கிட்டு செய்யும்போது, எனர்ஜி பயங்கரமா ட்ரெயின் ஆயிடுச்சு. 1 மணி நேரம், 2 மணி நேரம் வீடு கிளீன் பண்ணாவே அவ்ளோ டயர்ட் ஆயிடும். ஆனா, நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். ஐயோ! என்னோட வீடு, நான் இருக்கேன். நான் இருக்கிறதுக்காக என்னோட வீட நான் அழகா வச்சிருக்கேன். நான் என்ஜாய் பண்ணி செய்ய ஆரம்பிச்சேன். என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன்.
எனக்கு அப்படியே ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வொர்க்கும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் ஸ்டில் ஓ! இந்த இந்த இடத்துல செய்யலாமா? இந்த இடத்துல இப்படி மாத்தலாமா? அழகா அந்த வீட்ட வந்து இன்னும் அழகா மாத்த ஆரம்பிச்சேன் நானு. ஸோ அந்த இடத்துல வந்து when I started enjoying ஸ்டில் மோர் என்னோட விஷயங்கள் வந்து இன்னும் சிறப்பா இருந்தது. ஸோ வீடு இன்னும் ரொம்ப அழகாச்சு. எனக்கு டயர்ட் ஆகல. ரொம்ப கரெக்ட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஒர்க்குமே வீடு கிளீனிங் கிடையாது. நான் கடையில உட்காருவேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் கடையில உட்கார்றது. ஒரு பை சான்ஸ் 4 ஹவர்ஸ் உட்கார வேண்டிய நிலைமை வரும். ஒன் டே ஃபுல்லா நான் தான் கடைய பார்த்துப்பேன். ஐயோ! நான் தான் கடைய பார்த்துக்கணுமா? அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாவே போதும். நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓ! இன்னைக்கு நான் என்ன செய்யலாம்? கஸ்டமர் வரலையா? என்னோட வொர்க் என்ன செய்யலாம்? புக் படிக்கலாம். ஃபிரெண்ட்ஸ்ட்ட பேசலாம். ஐ கேன் மியூசிக் கேட்கலாம். ஐ கேன் என்ஜாய் மை டைம். என்னோட வேலை என்ன செய்யணும்? இந்த ஹோல் டே உட்காந்துக்கிட்டே இருந்தா கூட, ஐ ஸ்டார்ட்டட் என்ஜாயிங். ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ண இன்னும் அழகாச்சு, இன்னும் இனிமையாச்சு. என்னோட டே ஃபுல்லா ஐ ஸ்டார்ட்டட் என்ஜாயிங் எவ்ரி டே. ஒவ்வொரு நாட்களுமே நான் ரொம்ப அழகா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ, நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம வந்துட்டு அ இந்த ஒரு 2 விஷயத்த வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அத சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மாரி கூட வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பேங்க் இருக்கு. பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணா தானே நம்ம வந்து அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அமௌண்ட் டெபாசிட் பண்ணலனா எப்படி அந்த அமௌண்ட் யூஸ் பண்ண முடியும்? யூஸ் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அமௌண்ட் போடணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் நம்மளுக்கு? டெய்லி அந்த அமௌண்ட் போடணும்னாலும் நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருந்தா தான் அந்த பேங்க்ல அமௌண்ட் போடுவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 முக்கியமான விஷயம். தேவையில்லாத எப்படி போட முடியும் அப்படின்னா, மைண்ட் கிளாரிட்டியா இருக்கும். மைண்ட் கிளாரிட்டிக்கு என்ன பண்ணும்? அந்த அவாய்ட் நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? வேஸ்ட்டா ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்ட தவிர்க்கணும். அப்புறம் நம்ம டெபாசிட் பண்ணணும். இது 2 இருந்தா மட்டும் தான் அந்த அமௌண்ட்ட யூஸ் பண்ணும். ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் வேஸ்ட் ஸ்பெண்டிங் நம்மளுக்கு. ஆ என்ஜாய் பண்ணாம செய்றது, எரிச்சலோட செய்றது, கவனம் இல்லாம செய்றது, இதெல்லாம் செய்றப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல அத குறைக்கணும். இன்னும் சில விஷயங்களும் நான் ஆட் பண்றேன் மாஸ்டர். அந்த அவாய்ட் வேஸ்டல் ஸ்பெண்டிங் இருக்கு இல்லையா? அதுக்கும் நான் சொல்றேன். அடுத்தது சேவ் த மனிக்கு தியானம். நம்ம மெடிடேஷன் பண்றது. டெய்லி டெய்லி 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 1 ஹவர் எவ்ளோ நேரம் நம்ம செய்றோமோ, அதெல்லாம் நம்மளுக்கு டெபாசிட். நம்ம டெபாசிட் இன்கிரீஸ் பண்ண அந்த மனிய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த நெறைய மணி சேர சேர என்ன ஆகும்? நம்ம நெறைய விஷயங்களுக்கு அத யூஸ் பண்ணலாம்ல. அதே போல தான். தியானத்துல நெறைய சேமிச்சு வைக்க நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம். நம்ம அடுத்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ, இப்ப கவனமா செய்யணும். நம்ம விஷயத்துல கவனமா செய்யணும்னு நான் சொல்ட்டேன். அடுத்தது வந்து இன்னும் சில விஷயங்கள் நான் ஆட் பண்றேன். வே வை எப்படியெல்லாம் நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகுதோ, இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம பேசுறது. இல்லாம ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க? ஏங்க ஆ பக்கத்துல அந்த கடைக்கு வந்தாங்கல்ல, ஏங்க அவங்க இப்படி பேசுனாங்க? ஏங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க? தேவையில்லாம பேசுறது. என் சொந்தக்காரங்க இன்னைக்கு அப்படி பேசிட்டாங்க. ஏன் இன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க இப்படி பேசிக்கிட்டாங்க? ஏதோ ஒண்ணு தேவையில்லாத விஷயங்கள். அது தேவையே இல்ல. வர்றாங்க, பேசுறாங்க, போறாங்க. அவங்களுக்குள்ள என்ன பேசினா என்ன? மத்த இடத்துல நம்மளுக்கு நடந்தா என்ன? நம்ம சொந்தக்காரங்க பேசுனாங்கன்னா, நம்ம ஜஸ்ட் அப்படியே கேட்க வேண்டியதுதான். ஏன் அப்படி பேசுனாங்க? எதுக்கு அப்படி பேசுனாங்க? எதுக்கு அப்படி சொன்னாங்க? எதுக்கு அப்படி தேவையில்லாம நம்ம பேசணும்? தேவையில்லாம நம்ம அன்னெசசரி எனர்ஜி ஈவன் நம்ம ஸ்பிரிச்சுவல்ல வந்ததுக்கு அப்புறம் கூட நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தேவையில்லாம நெறைய மாஸ்டர்ஸ வந்து பேசுறது. தேவையில்ல இல்லையா? ஏன் இன்னைக்கு அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப வளவளான்னு பேசுறாங்க. இந்த மாஸ்டர் கிறிஸ்பா பேசுறாங்க. ஏன் நம்ம அப்படி பேசணும்? செவியே இல்ல. அது வந்து அப்படியே நம்ம ஏத்துக்கலாம். தே ஆர் அவ்வளதான். அன்னெசசரி டாக்ஸ் எதுவுமே தேவையே இல்ல. எத பத்தியுமே நம்ம பேசவே வேண்டாம். நம்ம கரெக்ட்டா பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனர்ஜி சேவ் ஆகும் நம்மளுக்கு. எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. சயின்டிஃபிக்கா பேசுறது. நம்ம தியானம்ன்றதுல ஜெனரலாவே நம்ம விழிப்பு நிலையோட இருந்தா, நம்ம கரெக்ட்டா பேசுவோம். சயின்டிஃபிக்கா பேசுவோம். இல்லன்னா ஒரு மாரி உளறுவோம். ஏன் அப்படி கன்னாபின்னான்னு உளர்றாங்க? அந்த சில விஷயங்கள் சில பேர் பேசுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அர்த்தமே இருக்காது. ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. அதுல அர்த்தமே இருக்காது அந்த இடத்துல. தேவையில்லாத விஷயங்களா இருக்கும். அர்த்தமில்லாத விஷயங்களா இருக்கும். ஸோ நம்ம சயின்டிஃபிக்கா பேசலாம். தேவையான விஷயங்கள மட்டும் பேசலாம். அன்னெசசரி திங்கிங். என் பொண்ணு கல்யாணத்துக்கு என்கிட்ட இப்போ ஒரு கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்கு. நான் இன்னும் நெறைய அமௌண்ட் வரதுக்கு என்ன பண்ணலாம்? நான் அடுத்தது என்ன செய்யலாம்? ஆ அவங்க இந்த மாரி கிராண்டா ஃபங்ஷன் நடத்துறாங்க. நான் அந்த மாரி நடத்தணுமா? நான் என்ன செய்யணும்? தேவையில்லாத திங்கிங். தேவையே இல்ல எனக்கு. அவளுக்கு இன்னும் இப்ப தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது மாப்பிள்ளை வர்றப்ப, ஃபங்ஷன் நடக்கிறப்ப, நம்மளுக்கு எப்படி நடக்குமோ அப்படி செஞ்சா போதும்.
தேவையில்லாத திங்கிங். அடுத்தது அவங்க நடந்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணுக்கு நான் என்ன செய்வேன்? அடுத்தது என்னோட ஃபியூச்சருக்கு என்னது? அன்னெசசரி திங்கிங். மத்தவங்கள பத்தி திங்க் பண்ண வேண்டாம். என்னோட ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ண வேண்டாம். எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம். பி பிரசன்ட் மொமெண்ட். என்ஜாய் த மொமெண்ட். இப்ப நான் கரண்ட் லைஃப்ல நான் என்ன கரெக்ட்டா செய்யணும்? என்னோட வேலைய நான் எப்படி செய்யணும்? நான் எப்படி நடந்துக்கணும்? அத பிரசன்ட்டா நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் நான் கரெக்ட்டா செய்ய ஆரம்பிச்சுருவேன் நானு. கான்சன்ட்ரேட்டடா செய்றப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? எனர்ஜி வந்து தேவையில்லாத விஷயங்கள் இப்ப நான் சொன்ன பல விஷயங்கள கட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, நம்மளுக்கு வந்து எனர்ஜி சேவ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் நம்மளுக்கு. இப்ப ஸ்பெண்டிங்க குறைச்சாச்சு. தியானம் டெய்லி பண்றோம். நான் இன்னைக்கு 1/2 மணி நேரம் பண்ற தியானம் 1 மணி நேரம் பண்றேன். 1 மணி நேரம் பண்ற தியானம் 3 மணி நேரம் பண்றேன். ஸோ இந்த தியானம் இன்க்ரீஸ் பண்ணப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனர்ஜி சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். எனர்ஜி சேவ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கான்ஷியஸ்னஸ் என்னோட ஹையர் கான்ஷியஸ்னஸ் நம்ம ஜென்ரலா இதுல பூர்ணாத்மான்னு சொல்வோம். இல்ல நம்ம அடுத்தது நம்ம இன்னர்ன்னு சொல்லலாம். எது வேணா சொல்லலாம். அதோட நம்ம கனெக்ட் ஆவோம். ஹையர் செல்ஃப் நம்ம செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நான் என்ன செய்யணும்? வாட் இஸ் மை லைஃப் பர்ப்பஸ்? நான் என்ன விஷயங்கள் நான் செய்யணும்? எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும் நான் அடுத்தது. நான் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் நான் சிறப்பா செய்வேன் நானு. கரெக்ட்டா செய்வேன் நானு. நான் அடுத்தடுத்த விஷயங்கள் செய்வேன். ஸோ இது சேவ் பண்ண ஆகும்னா, என்னோட கான்ஷியஸ்னஸ் இன்கிரீஸ் ஆகும். என்னோட இன்னரோட நான் கனெக்ட் ஆவேன். என்னோட லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இன்கிரீஸ் ஆகும். எனக்கு ஹையர் கிளாரிட்டி கிடைக்கும். நான் என்ன விஷயம் நான் செய்யணும்? அடுத்தது என்ன செய்யணுன்ற கிளாரிட்டி எனக்குள்ள கிடைக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி கிடைக்கும்போது என்ன ஆகும்? எல்லாமே சூப்பரா செய்வேன். மை லைஃப் வில் பி சோ பியூட்டிஃபுல். இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் என்னோட லைஃப். ரொம்ப அழகா மாற ஆரம்பிச்சுரும். ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? நம்மளுக்கு எனர்ஜி ஹையா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு நடக்கும். இதுவே எனக்கு எனர்ஜி லோவா இருந்தா நான் என்ன செய்ய ஆரம்பிச்சுருவேன்? எனக்கு இன்னைக்கு எனர்ஜி லோவா இருந்தா, தேவையில்லாம என்ன இந்த எனர்ஜி லோ ஆகுறப்ப, எ தேவையில்லாத கொஸ்டின்ஸ் வரும். நான் இன்னும் யோசனை பண்ணலாம். ஏன் எனக்கு இன்னைக்கு லோவா எனர்ஜி ஆச்சு? நான் தப்பு சொன்னேனா? யாரையாச்சும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேனா? யாரையாச்சும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணேனா? ஏன் இப்படி பண்றாங்க? அப்படின்னு நான் கிரிட்டிசைஸ் பண்றேனா? ஏன் இப்படி செலவு செய்றாங்க? நான் கிரிட்டிசைஸ் பண்றேனா? நான் யாரையாச்சும் கம்ப்ளைண்ட் பண்றேனா நானு? நான் ஜட்ஜ் பண்றேனா? அப்படின்னு நான் யோசி பண்ண ஆரம்பிச்சேன். ஓ! எனக்கு எனர்ஜி நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனா? நான் பொறுமை இத்தனையும் இதெல்லாம் லாஸ் ஆஃப் எனர்ஜி. பத்ரிஜி அழகா சொல்வாங்க. "நோ கம்ப்ளைண்ட், நோ காசிப், நோ ஜட்ஜ்மென்ட்." ஆமா இல்லையா? எதுக்கு சொன்னாங்க? எனர்ஜி லாஸ் ஆகும். இது எல்லாமே நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். இத்தன விஷயங்கள் நம்மளுக்கு செய்றப்ப எனர்ஜி லாஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அது வேண்டாம். இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம தெரிஞ்சு மாத்திக்க ஆரம்பிக்கணும். இன்னும் நான் நெறைய மாத்திக்க ஆரம்பிச்சேன் மாஸ்டர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? எப்படி எனக்கு மாற்றம் நடந்ததுன்னா, ஐ ஸ்டார்ட்டட் எப்படியெல்லாம் இந்த பானை நான் திருப்பி அதே பானை எடுத்துக்கலாம். இந்த ஓட்டை. இதுலல்லாம் இந்த பானையில இருக்கிற தண்ணிய நான் யூஸ் பண்ணாம எப்படி ஆச்சு? இந்த ஓட்டை வழியா போச்சு. நெறைய பேர் கம்ப்ளைண்ட், காசிப், ஜட்ஜ்மென்ட், கோவம், எரிச்சல், நெகட்டிவா பேசுறது, நெகட்டிவா பார்க்கறது, ஏன் அப்படி செய்றாங்க? இத்தன விஷயம். இதெல்லாம் மூட ஆரம்பிச்சேன். ஐ குளோஸ்ட் எவ்ரிதிங். நோ கம்ப்ளைண்ட், நோ ஜட்ஜ்மென்ட், நோ கிரிட்டிசிசம், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அப்புறம் என்னாச்சு? அதுல இருக்கிற தண்ணிய எடுத்துக்க ஆரம்பிச்சேன். எனர்ஜியா இருந்தேன். அடுத்தது அந்த சேமிச்சு வச்சு, அந்த எனர்ஜிய வச்சு அந்த டே ஃபுல்லா ஹேப்பியா இருந்தேன் நான். என்ஜாயிங் த டே. ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அடுத்த ரொம்ப இன்னும் நம்ம எனர்ஜிய இன்கிரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, பேஷன்ஸ். பொறுமை. எல்லா விஷயத்துலயும் நம்ம பொறுமையா இருக்கணும். கத்துறாங்களா? பொறுமையா இருக்கணும். என்னோட டைமுக்கு ஒரு விஷயம் நடக்கலையா? நான் பொறுமையா இருக்கணும். நான் 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 என் நான் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறேன். பொறுமையா இருக்கணும். குழந்தைங்க மாறுங்கடான்னு கேட்கிறேன். பொறுமையா இருக்கணும். மத்தவங்க பேசும்போது கோவப்படுற மாரி பேசுறாங்களா? பொறுமையா இருக்கணும். எத்தன ஒரு விஷயத்திலயும் பொறுமை. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ஏன் இந்த மாரி நடக்குது? நெறைய கொஸ்டின்ஸ் பொறுமையா இருக்கணும். இட் ஷுட் பி பொறுமை. தியானம் பண்ணணும், கொஸ்டின் போடணும், ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். எல்லாத்துலயுமே பொறுமை வேணும். நெறைய பொறுமை வேணும். நம்ம பொறுமையா இருக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் அழகா இருக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப நம்ம அழகா இருக்கிறதுக்கு 3 விஷயம் ரொம்ப தேவை. ரெஸ்பெக்ட், பேஷன்ஸ், கம்பேஷன். ரெஸ்பெக்ட்னா மரியாதை நம்மளுக்கு. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். இப்படி நடந்துக்கிட்டாங்களா? இட்ஸ் ஓகே. கிவ் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. கம்பேஷன்
அந்த இடத்துல பொறுமையா, அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இருக்கணும் நம்மளுக்கு. இது 3மே இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாருக்கும். நம்ம ஃபேமிலி இருக்கட்டும், நம்ம ரிலேஷன்ஸ் இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க இருக்கட்டும், என்ன பேசினாலும் பொறுமையா இருக்கணும். ஏத்துக்கணும் நம்மளுக்கு. இந்த இடத்துல நடந்துட்டாங்களா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இந்த இடத்துல சூழ்நிலை நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சு இந்த கம்பேஷனேட் அந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஒரு அன்போட, பரிவோட அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் சிம்பிளா ஒரு ஒரு விஷயத்துல லவ், அன்பு. அன்பு ஆட்டோமேட்டிக்கா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ளார நெறைய வந்துரும் நம்மளுக்கு. நம்ம ஃபேமிலிக்குள்ளார சரியோ, நம்ம சொசைட்டிலயும் சரி, நம்ம எங்க இருக்கோம் சரி, அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து அன்புன்ற விஷயம் அதிகமா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும் நம்மளுக்கு. இதுவே நான் யாருக்கும் ரெஸ்பெக்ட் குடுக்கல, நான் பொறுமையே இல்ல, ஆ ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இல்ல. ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வைப்ரேஷனே இருக்காது எனக்கு. எனர்ஜி டவுன் ஆயிடும். இந்த மாரி நடந்துக்க என்ன சுத்தி ஒரு நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு. ஹேப்பியா இருந்தோம்னா பக்கத்துல வரும்போது பீப்பிளும் ஹேப்பியா இருப்பாங்க. இந்த மாரி நடக்கும்போது பீப்பிள் பக்கத்துல நெருங்கவே மாட்டாங்க. நம்ம கூட பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. வி கேன் ஃபீல் தி டிஃபரன்ஸ். நீங்க யோசனை பண்ணி பாருங்க மாஸ்டர்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்க. வென் யூ ஆர் ஹேப்பி ஆட்டோமேட்டிக்கா 3 பெர்சன நீங்க எங்கேயாச்சும் நடந்துகிட்டே இருந்தாலும் சரி, ஒரு டிராவல்ல இருந்தாலும் சரி, ஆட்டோல இருந்தாலும் சரி, நீங்க ஹேப்பியா இருந்தீங்கன்னா, நீங்க சும்மாவே இருந்தா கூட அவங்க உங்கள பார்த்து சிரிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆ நான் நான் தியானம் செஷன் போயிட்டு வர்றப்பலாம், நான் வாணியம்பாடி போயிட்டு வர்றப்பவும் சரி, தியான மகா யக்ஞம் போயிட்டு வர்றப்பவும் சரி, நான் போயிட்டு வர்றப்ப கூட வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு ரீசன்க்காக, "மேடம் நல்லா இருக்கு மேடம்." அவங்களே ஃபர்ஸ்ட்டு சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நானும் சிரிப்பேன். நெறைய பேர்ட்ட நம்ம 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 என்ன செய்வோம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தியானத்த பத்தி பேச ஆரம்பிச்சுருவோம் இல்லையா? ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தியானத்த பத்தி பேச ஆரம்பிச்சுருவேன். மேடம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நான் எப்படியோ இருந்தேன். நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்களோட பேச பேச எனக்கு நல்லா இருக்கு. நான் கண்டிப்பா தியானம் பண்றேன். அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்றேன். 5 மினிட்ஸ் ஆச்சும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் மாஸ்டர்ஸ் மாற்றம். ஸோ நமக்குள்ள இருக்கிற மாற்றம் நம்ம ஃபேமிலிக்குள்ள வரும். அடுத்தது நம்ம சொசைட்டிலயும் வரும். எல்லாமே மாற்றம் நடக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் அதுக்கு இருக்கிறதுக்கு பொறுமையா இருக்கணும் நம்மளுக்கு. வி ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட். இப்ப நான் ஒரு விஷயத்த மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன் நானு. உதாரணத்துக்கு நான் டெய்லியுமே நான் 4:00 எந்திரிக்கணும். 5:00 எந்திரிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால எந்திரிக்க முடியல. நான் 6:30 அப்படி எந்திரிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 5க்கு எந்திரிக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு 4க்கு எந்திரிக்கிறேன். அப்ப எனக்கு எவ்வளோ நாள் எடுத்தது ஒரு விஷயம் மாத்திக்கிறதுக்கு? காலையில எந்திரிக்கிறது எனக்கு டைம் எடுத்ததா? நான் நெனச்சேன் 3 மாச காலம், 6 மாச காலம். நெறைய டைம் எடுத்தது. அப்புறம் நான் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஆர்க்யூ பண்ணுவேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஆர்க்யூ பண்ண மாட்டேன். பொறுமையா இருந்தேன். எதிர்த்து பேச மாட்டேன். போயிட்டான். எனக்கு டைம் எடுத்தது இல்லையா? நான் ந நேத் இன்னைக்கு கோவப்படக்கூடாதுன்னு நெனச்சோனே, நான் அடுத்த நாளே நான் மாறிட்டேனா? கிடையாது. அதே போல தான். நம்ம பார்ட்னர்ஸ்க்கும் நம்ம டைம் குடுக்கணும். அவங்களுக்கும் அந்த டைம் குடுக்கணும். நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் டைம் நம்ம குடுத்துக்கிட்டோம் இல்லையா? நம்ம மாறிக்கிறதுக்கு. நம்ம மாறதுக்கு நம்மளுக்கு டைம் குடுத்தோம் இல்லையா? நம்மள நம்ம அக்செப்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே போல தான். நம்ம பார்ட்னர் மாறணும். நம்ம குழந்தைங்க மாறணும். அப்படின்னு நம்மங்களுக்கு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு நம்ம வி ஷுட் கிவ் தியர் டைம். அவங்க சேஞ்ச் பண்றதுக்கும், அவங்க மாற்றத்த குடுக்குறதுக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். நம்ம கண்டிப்பா பொறுமையா இருக்கணும். நம்ம என்லைட்மென்ட் ஆகணும்னா மாஸ்டர்ஸ், நம்ம முக்தி அடையணும், நம்ம அடுத்த நிலைக்கு போணும்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை. பேஷன்ஸ், பேஷன்ஸ். பொறுமை, பொறுமை, பொறுமை. பொறுமை மட்டுமே நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் நம்மளுக்கு. என்லைட்மென்ட் குடுக்கும் நம்மளுக்கு. என்லைட்மென்ட் குடுக்குறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவை பேஷன்ஸ். பொறுமை. அது இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நம்ம என்லைட்மென்ட்க்கு போக முடியும். எல்லாருமே தியானம் பண்றதுக்கு என்லைட்மென்ட்க்காக தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இல்லையா? அதான் மேட்டர்ஸ். ஸோ இப்ப ரிலேஷன்ஷிப்குள்ள என்னதான் நடந்தாலும் பொறுமையா இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்ப எதுவா இருந்தாலும் அவங்க ஃபீட்பேக் பண்ணா மட்டும் தான் நம்ம அம்மா நான் இன்னைக்கு நெறைய கத்துட்டேனே. ஏம்மா வீட்ல கேட்குறாங்க. ரிலேஷன்ஸ் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நான் அப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா. யார் எதுவா கேட்டாலும் ஒன்லி அவங்க கேட்டா மட்டுமே நம்ம அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணணும். இல்லன்னா அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அவங்களுக்கு இது கூட தெரியலையா? அந்த அது கூட நம்ம இக்னோரன்ஸ். அவங்களுக்கு தெரியல. அந்த மாரி எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது.
எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. அவங்க கைடன்ஸ் கேட்டா மட்டும்தான் நம்ம வாய திறக்கணும். இல்லைன்னா எதுவுமே வாய திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும். நம்ம பொறுமையா இருந்தோம், கம்பேஷனேட்டா இருந்தோம், நம்ம குழந்தைங்களோட புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தோம், ஒத்துழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேசுவாங்க. அவங்க என்னன்னு கேட்பாங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப நடக்கிற இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிரச்சனைகள் நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடுறப்ப, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபோன் கம்யூனிகேஷன். ஃபோன்லயே நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. எல்லாமே ஃபோன். உடனே ஃபோன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்ட வேணா வச்சுக்கிட்டோம். கோவம் வந்துருச்சு அப்படின்னா, டக்குன்னு அந்த இடத்துல விலகிருவோம். அப்புறம் திருப்பியும் ஒரு 2 மினிட்ஸ் காம் டவுன் ஆயிடுவோம். அப்புறம் திருப்பி உடனே போய் ஒரு 5 நிமிஷமோ கழிச்சுமோ கோவம் டக்குனு போயிட்டு எந்திரிச்சு வந்துருவோம். ஆனா, இப்ப ஃபோன் இருக்கு. உடனே எக்ஸ்பிரஷன். உடனே பேசிடுறது. சண்டை வருதா? உடனே ஃபோன் பண்ணி சொல்றது. அப்புறம் இந்த விஷயத்த உடனே மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றது. "ஏய் இப்படி ஆயிடுச்சு. உனக்கு தெரியுமா? அப்படி ஆயிடுச்சு தெரியுமா?" ஒருத்தங்க மத்தவங்க கிட்ட சொல்றது. மத்தவங்க இன்னொருத்தங்க கிட்ட சொல்றது. இதுக்கு முன்னாடி ஃபோன் இல்லாததால அந்த நெகட்டிவ் சீக்கிரமா போகாது. அந்த விஷயங்கள் பெருசாகாது. ஆனா, இப்ப ஃபோன் இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து குயிக்கா அந்த நெகட்டிவ் ஆகட்டும், டெசிஷன் ஆகட்டும், ரொம்ப ஃபாஸ்ட்டா எடுக்கிறோம். ரொம்ப குயிக்கா எடுக்கிறோம் நம்ம. தேவையில்லாதத குயிக்கா, ஃபாஸ்ட்டா எடுக்கிறோம். ஸோ, அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இல்ல அந்த ஃபோன் பண்ணி பேசலையா, உடனே ஒரு மெசேஜ போட்டு விட்டுடுறது. டைப்பிங் மெசேஜ போட்டுடுறது. எதுவா இருந்தாலும் உடனே டைப் பண்ணிடுறது. "ஏய் இப்படி ஏன் இப்படி ஆச்சு? இந்த மாரி நடந்துருச்சு." ஆனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. அது ரிலேஷன்ஷிப்குள்ளேயே ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. நம்ம மெசேஜ் போட்டோம் அப்டின்னா, அத அவங்க நம்ம சொன்ன விதத்துல அவங்க எடுத்துப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது. நான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நடந்திருக்கு. அது ஒரு சொல்யூஷன் ஆகட்டும். இல்ல அந்த இடத்துல நான் இப்டி ஒரு விஷயத்த ஒரு அ கோவம் நடக்குது, ஒரு ஆர்கியூமென்ட் நடக்குது. நீ கோவப்பட்ட, நான் இது இப்டி நான் 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 வந்து இத நான் இப்டி புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்ன வார்த்தைய நான் இப்டி புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து நான் அப்டி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. இதுவே மெசேஜ் போடுறப்ப அப்படிதான் தோணும். ஆனா, நேர்ல பேசினோம் அப்படின்னு ஆகணும். நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்மளோட ஐ கான்டாக்ட், நம்மளோட ஆரா. நம்ம 2 வார்த்தை தப்பா பேசினா கூட, ஓ! இவ இவ இந்த அர்த்தத்துல சொல்லல. அவ என்ன விதத்துல சொல்றா அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிரும் நம்மளுக்கு. நம்மளுக்கு அந்த இடத்துல தெரிய ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண வராங்கன்னு நம்மளுக்கு புரியும் நம்மளுக்கு. சோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் மெசேஜாச்சும் நம்ம கன்வே பண்ணலாம். சில விஷயங்கள டைப்பிங் மெசேஜ் அவாய்ட் பண்ணிட்டு, வாய்ஸ் மெசேஜ் போட்டா கூட அந்த வாய்ஸ்ல கூட தெரியும். நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டாவாச்சும் கொஞ்சமாச்சும் புரிதலா இருக்கும். டைப்பிங் மெசேஜ் வந்துட்டு ரொம்ப நீடிக்குது. ஒரு விஷயத்த வந்து அ அந்த ஒரு பிரச்சனை மிஸ்டேக்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த சொல்யூஷன் குயிக்கா வராம லேட் ஆக ஆரம்பிக்குது. மெயின். ஸோ, நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ மெயினா சொல்ல வந்தது இந்த ரெஸ்பெக்ட் நான் சொன்னேன். இந்த ரெஸ்பெக்ட்க்கு இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அடுத்தது நான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம தியானம் பண்ண இந்த சோல் கான்ஷியஸ் கிடைக்கும்போது நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சோம், அப்பதான் ரெஸ்பெக்ட் வரும். எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நானும் கடவுளோட குழந்தை. அவங்களும் கடவுளோட குழந்தை. அந்த சின்ன சின்னதா போகுது இல்லையா? எவ்ரிஒன் எல்லா விஷயமே எல்லாருமே காடோட கான்ஷியஸ்னஸ் தான். எல்லாருமே எவ்ரிஒன் ஆர் காட். எவ்ரிஒன் ஆர் காட். எவ்ரிஒன் இஸ் அ சோல். திஸ் இஸ் மாயா. இது ஒரு மாயா உலகம். இந்த உலகத்துல வந்து நான் தேவையில்லாம எதுக்கு நான் இப்படி இருக்கேன்? அப்படின்னு நினைச்சுட்டு நான் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. நான் கரெக்ட்டான புரிதலோட இருப்பேன். நான் ஒரு ஆத்மா. நான் ஒரு சோல். என் பொண்ணும் ஒரு சோல், என் குழந்தையும் ஒரு சோல், என் ஹஸ்பண்ட் ஒரு சோல், என் மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, ரிலேஷன்ஸ் எல்லாரும் சோல். எல்லாத்தையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். எல்லாத்தையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆவேன் நானு ஆட்டோமேட்டிக்கா? ஐ நெவர் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு மரியாதை குடுத்தோம் அப்டின்னா, அவங்க சொல்ற வார்த்தை நம்மளுக்கு தப்பா தெரியாது. அத நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் நம்மளுக்கு. ஆமா இல்லையா? ஓ! நம்மளுக்காக தான் சொல்றாங்க. அடுத்த புரிதல் நம்மளுக்கு என்ன? ஓ! நம்மளுக்காக தான் சொல்றாங்க. நம்மளுக்காக தான் அத செய்றாங்க. அப்படின்னு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும்போது, அந்த புரிதல் இருக்கும்போது, அந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளோட நம்ம எண்ணத்திலேயே நெறைய பரிமாற்றம் நடக்கும். எல்லா மாற்றம் நடக்கும் நம்மளுக்கு. நான் ஒரு சோல்ன்னு நெனச்சாவே நெறைய மாற்றம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் சோல் நெனைக்க ஆரம்பிச்சா, எல்லாருக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்க ஆரம்பிச்சுரும். ஸோ எல்லார்கிட்டயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம சோல் அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நோ காம்ப்ளைண்ட்ஸ். எந்த
கம்ப்ளைண்ட்டும் வராது. நம்ம சோல்ன்ற அந்த ஆஸ்பெக்ட் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது நம்மளுக்கு. ஸோ நம்ம அந்த பிசிக்கலையும் எமோஷனலையும் கொஞ்சம் பிரிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா சார்? நம்ம பிசிக்கலா பேசுங்க. வந்துட்டு சொல்லுங்க. ப்ரொசீட் ப்ளீஸ் ப்ரொசீட். ஓகே மாஸ்டர். ஸோ நம்ம பிசிக்கலையும் எமோஷனலையும் நம்ம வந்து கரெக்டா பிரிக்க தெரியணும் நம்மளுக்கு. நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்ற பிரிக்க தெரியணும் நம்மளுக்கு. இப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தா அந்த கோவத்த உடனே காட்டாம, உடனே வந்து கோவத்த வந்து சப்ரஸ் பண்ணிக்காம, நான் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்பாண்ட் பண்ணணும். பொறுமையா சொல்லணும் நான் வந்துட்டு. நம்ம அந்த இடத்துல. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும், அந்த பொறுமையா சொல்லும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோல் கான்ஷியஸ் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. நம்ம நெறைய தெரிய ஆரம்பிச்சுருவோம் நம்மளுக்கு. நம்மளுக்கு எனர்ஜி ஃபுல்லா இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து எனர்ஜி ஃபுல்லா இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து புரிய ஆரம்பிச்சுக்குவோம். திஸ் இஸ் டெம்பரரி. இது மாயா உலகம். அந்த கோபத்த பொறுமையா இருந்துப்போம். எல்லாத்தையுமே ஏத்துப்போம் நம்மளுக்கு நம்மளுக்கு. ட்ரூத் தெரிய ஆரம்பிச்சுரும். உண்மை தெரிஞ்சிரும். கான்ஷியஸ்னஸ், நான் சோல் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. நம்ம வந்து ட்ரூத்தோட இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் எனர்ஜியா இருப்போம் நம்மளுக்கு. நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம உண்மை, விஸ்டம் அதெல்லாம் இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எனர்ஜி ஃபுல்லா இருப்போம் நம்மளுக்கு. அலைன் வித் ட்ரூத். இதுதான் உண்மை அப்டின்னா, அதுதான் உண்மையோட இருக்கும்போது, நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி இருக்கும்போது, நம்ம ட்ரூத்தோட இருக்கும்போது எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி என்ன கிடைக்கும்னா, நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ப்ரையாரிட்டி கரெக்டான விஷயத்துக்கு நான் ப்ரையாரிட்டி குடுக்க ஆரம்பிப்பேன். இன்னைக்கு எனக்கு காலையில நான் என்ன வேலை செய்யணும்? இன்னைக்கு நான் தியானம் செய்யணும். அடுத்தது இன்னைக்கு இன்னைக்கு நான் ஸ்பீச் குடுக்கணுமா? நான் குடுப்பேன். நான் இன்னைக்கு நான் யாருக்காச்சும் 2 பேருக்கு தியானம் சொல்லிக் குடுக்கணும்னு நான் நெனச்சிருக்கேன். நான் அந்த 2 விஷயத்த நான் கரெக்ட்டா நான் செய்ய ஆரம்பிப்பேன் நானு. இன்னைக்கு நெறைய பெர்சன்ஸ் நான் கடைக்கு நெறைய பேர் வர்றாங்க. நான் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு நான் தியானம் சொல்லிட்டேனா? சொல்லல. இன்னைக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு தியானத்த பத்தி சொல்லலாமா? ஸோ கிளாரிட்டி குடுக்க நான் ப்ரையாரிட்டி குடுக்க ஆரம்பிப்பேன். எப்படி எனக்குள்ளார ஃபுல் ஆஃப் எனர்ஜி ஃபுல்லா இருக்கும்போது, எனக்குள்ள கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி வந்து ப்ரையாரிட்டி குடுப்பேன். ப்ரையாரிட்டி குடுத்தா நம்ம செலிபிரிட்டி ஆயிடுவோம். நம்ம லைஃபே செலிப்ரேஷன் ஆயிடும் நம்மளுக்கு. வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமா இருக்கும். நம்ம லைஃப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவோம். செலிப்ரேட் த லைஃப். என்ன வேணும் நம்மளுக்கு இதுக்கு மேல? அப்பா! எவ்ளோ அற்புதமான வாழ்க்கை இல்லையா? வி ஸ்டார்ட்டட் என்ஜாயிங். இதுவே எனர்ஜி லோவா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஷ்டமா இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்மளுக்கு நம்ம எல்லா வேலையும் செய்வோம். ஆனா டக்குன்னு நம்மளுக்கு எனர்ஜி லோ ஆயிடும். அது ஏன்னே தெரியாது. சில காரணங்களால நம்மளுக்கு எனர்ஜி லோ ஆயிடுவோம். ஏன்டா நம்ம இன்னைக்கு காலையில தியானம் பண்ணோம். கரெக்ட்டா தான் இருந்துக்கிட்டோம். எல்லாமே செஞ்சோம். ஏன் எனர்ஜி லோவா இருக்கு? இருக்கலாம். என்ன ரீசன்ஸ் வேணா சம்டைம்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு திடீர்னு ஒரு எண்ண திணிவு அதிகமா இருக்கலாம். ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கலாம். அப்ப டக்குன்னு நம்ம எனர்ஜி லோவா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா? உடனே என்ன பண்ணலாம்? டேக் அ புக். ஒரு புக் எடுத்துக்கோங்க. புக் எடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா அந்த புக்ல இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. புக்ல படிக்கிறது நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஆக்சுவலி இன்னொன்னு மாஸ்டர்ஸ், நான் வந்து எப்ப நான் புக் படிக்கிறது எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஒரு பலன் குடுத்தத விட, நான் எப்ப அத நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேனோ, நான் இன்னும் அத நெறைய கவனிக்க ஆரம்பிச்சேன். நெறைய கவனிக்க ஆரம்பிச்சேன். அந்த எனர்ஜி லோ எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு இன்னி எனக்கு இன்னைக்கு நாள்ல நெறைய லோ ஆச்சா, நான் ஜர்னல் பண்ண ஆரம்பிச்சேன். ஜர்னல் நெறைய ஹெல்ப் பண்ணும் மாஸ்டர்ஸ். விழிப்பு நிலையோட இருக்கும். அப்புறம் ஜர்னல் மாஸ்டர்ஸ். டெய்லி ஜர்னல். எனக்கு ஏன் அப்படி நடக்குது? டெய்லி அந்த ஜர்னல் தான் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது. கன்சிஸ்டன்ட்டா செய்யணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா பண்ணிட்டு இருந்தேன். கன்சிஸ்டன்ட்டா செய்ய ஆரம்பிச்சேன். தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். அப்பதான் இது எல்லாமே மாறிடுச்சு. நோ கம்ப்ளைண்ட், நோ ஜட்ஜ்மென்ட், நோ கம்பேரிசன், நோ கிரிட்டிசிசம், மைண்ட்ஃபுல்னஸ், கான்சன்ட்ரேஷன், அவேர்னஸ் என்னென்ன தப்பு நான் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு லோவா எனர்ஜி ஆச்சு. நான் புக் படிச்சேன்னா, அந்த எனர்ஜி எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி லோவா இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம புக் படிக்கலாம். அப்புறம் இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா, இப்ப செஷன்ஸ் நெறைய அட்டெண்ட் பண்றோம். YouTubeல நெறைய மாஸ்டர்ஸ் பேசுறாங்க. அத்தன மாஸ்டர்ஸோட செஷன் இருக்கும்போது நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம நோட் எடுக்கும்போது டக்குன்னு அத எடுத்து ஸ்பீச் கேட்டு உள்ள போய் கேட்க முடியாது. ஆனா இந்த நோட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா, டக்குன்னு எடுத்து பார்த்தரலாம். இம்மீடியேட்டா வில் கெட் கெயின் எனர்ஜி. ஏன்னா உண்மை தெரிஞ்சிரும் இல்லையா நம்மளுக்கு? நான் அப்பவே சொன்னேன். ஸோ விஸ்டம், ட்ரூத் தெரிய ஆரம்பிச்சோனே ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஸோ அந்த லோ எனர்ஜில இருந்து
டக்குன்னு அந்த எனர்ஜிலேருந்து நம்ம வெளியே வந்துருவோம். லோ எனர்ஜி இருந்ததா நெறைய ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு. நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். லாஸ் ஆஃப் எனர்ஜி இல்ல நம்ம வந்து அந்த தேவையில்லாத செய்வோம். அப்புறம் டிபெண்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த எனர்ஜி லோவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்கள டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நல்லாருக்கும். யாரையுமே எதிர்பார்க்காம நம்மளோட விஷயங்கள நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நல்லாருக்கும் நம்மளுக்கு. நம்மளோட விஷயங்கள் நம்ம செய்யும்போது நல்லாருக்கும் நம்மளுக்கு. ஸோ, அ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு விஷயத்த கரெக்ட்டா செய்யணும் அப்டின்னா, மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம செய்யணும் மாஸ்டர்ஸ். வி ஷுட் டூ மோர் மைண்ட்ஃபுல். நான் சொன்னேன் இல்லையா? அந்த பிசிக்கலியும், எமோஷனலியும் எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ம் எதெல்லாம் பணத்தால வாங்க முடியுமோ, அப்ப நாம யூ யூஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட். ஓகேங்களா? எது பணத்தால வாங்க முடியாதோ, அதெல்லாம் வந்துட்டு சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுரும். இது வந்து ஒரு ஜர்னில வந்து சைமல்டேனியஸ் நம்ம பிசிக்கலி, எமோஷனலி நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கணும். ஐ ஐ நான் பிசிக்கலா பார்க்க வேண்டிய விஷயம் எமோஷனலா பார்த்துட்டேன். எமோஷனலா பார்க்க வேண்டிய விஷயத்த நான் பிசிக்கலா பார்த்துட்டேன்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி, நம்ம கரெக்ட்டான விஷயங்கள நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் மாத்திரம். சோல் பார்க்கறது, சோல தான் பார்க்கணும் நம்மளுக்கு. பிசிக்கலா நம்ம என்ன செய்யணுமோ, அந்த இடத்துல நம்ம வந்து பிசிக்கலா அந்த விஷுவல நம்ம திங்க் பண்ணுவோம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். பாடி அண்ட் மைண்ட். பிசிக்கலுக்கு பாடி அண்ட் மைண்ட், எமோஷனலுக்கு சோல். ஓகேங்களா? பிசிக்கல் பாடிக்கு, சோல் பாடிக்கு நம்ம இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம நம்ம எடுக்க வேண்டிய டெசிஷன்ஸ் நம்ம கரெக்ட்டா எடுப்போம் நம்மளுக்கு. கரெக்ட்டா இருப்போம். ஸோ, அத ஜர்னல் பண்றப்ப, எங்கெல்லாம் எனக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் எனர்ஜி சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனர்ஜி சேவ் பண்ண விஷயத்துல நான் எப்படி கரெக்ட்டா செய்யலாம்? நான் எப்படி நடந்துக்கலாம்? அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னா, என்னோட லைஃப் ரொம்ப சிறப்பா இருக்கும். என்னோட லைஃப் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். என்ஜாய் த லைஃப். ஆ செலிபிரிட்டி அப்டின்னா, சேம் திங் செலிப்ரேஷன். நம்ம செலிபிரிட்டி ஆயிடுவோம் நம்ம. என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவோம் நம்ம லைஃப. ஸோ, இப்படிதான் மாஸ்டர்ஸ் என்னோட லைஃப் மாறிச்சு. என்னோட விஷயங்கள், தவறுகள், நான் எங்கெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், எங்கே அவேர்னஸ் இல்லாம இருக்கேன், ஃபோக்கஸ் இல்லாம இருக்கேன், தேவையில்லாத விஷயத்துல நான் இன்வால்வ் பண்றேனா, நான் எப்படி பண்ணிட்டுருக்கேன், என்னோட விஷயங்கள் நான் கரெக்ட்டா செய்ய ஆரம்பிக்கிறேனா, மைண்ட்ஃபுல்னஸ் நெறைய இன்க்ரீஸ் பண்ணேன் நானு. புக் படிக்க ஆரம்பிச்சேன், தியானம் செஞ்சேன். என்னோட மிஸ்டேக்ஸ நான் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன். டைம் எடுத்தாலும் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே என்னோட மாற்றம் எப்ப குயிக்கா நடந்ததுன்னா மாஸ்டர்ஸ், கேட்கறதில்ல. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப வருஷம் 10 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஆனா எப்ப நான் ஆக்ஷன்ல போட்டேனோ, தெரிஞ்ச விஷயத்த நான் எப்ப செயல்படுத்தினேனோ, அப்பதான் என் லைஃப்ல மாற்றம் நடந்தது. அதுவரைக்கும் மாற்றமே இல்ல. ஒரு மாற்றமும் கிடையாது. மாற்றமே இல்ல அப்டின்னா, ஃபாஸ்ட்டா இல்ல. இல்லையா? நம்ம ஒரு நான் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை தீர்வு வேணும். ஆனா, அது ரொம்ப டைமா கிடைச்சாலும் ரொம்ப லேட்டா கிடைச்சாலும், அது நம்மளுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம அந்த இதுல தானே இருப்போம். ஸோ, நம்ம வந்து அவேர்னஸோட இருந்தா, நம்ம ஜர்னல் பண்ணோம் அப்டின்னா, விழிப்பு நிலையோட இருந்தோம் அப்டின்னா, நம்ம லைஃப் சீக்கிரமா மாறும். எப்ப ஆக்ஷன்ல போட்டோமோ, அப்பதான் இன்னும் நெறைய மாற ஆரம்பிச்சது. தியானத்தினால மாற ஆரம்பிச்சது. பட் இன்னும் ஒரு 10x, 100x ஃபாஸ்ட்டா மாறுச்சு அப்டின்னா, ஆக்ஷன் மாஸ்டர்ஸ். நம்ம தெரிஞ்ச விஷயத்த டெய்லி நான் ட்ரை பண்றேன்னா, மாத்திக்கிறேன்னா, ஜர்னல் மாஸ்டர்ஸ். ஜர்னல் கண்டிப்பா அவசியம் ஜர்னல். மைண்ட்ஃபுல்னஸ், தியானம், கான்சன்ட்ரேஷன், ஜர்னல், அவர் ஆத்மா. ஸோ பிசிக்கல் பாடிக்கு மைண்ட் அண்ட் பாடி, சோலுக்கு பார்ட்னர். ஸோ எமோஷனலுக்கு சோல். ஸோ கரெக்ட்டா அந்த டெசிஷன் எடுத்துட்டு நம்ம கரெக்ட்டா செஞ்சோம்னா, வி என்ஜாய் அவர் லைஃப். நம்மளுக்கு நம்ம நம்ம எல்லா ஒரு விஷயத்தையும் அழகா பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ரசிக்க ஆரம்பிச்சுருவோம். ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ. நான் இது வந்து இந்த இந்த இது நெறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். பட் இன்னும் ப்ரிசைஸா வந்து பிரதீப் சார், பத்ரிஜி இந்த மாரி மாஸ்டர்ஸோட நாலேட்ஜ்ல இருந்து தான் இத நான் பேசியிருக்கேன். ஸோ கிரேட் மாஸ்டர்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அழகான, அற்புதமான வாய்ப்பு குடுத்த
பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப் சார் நாலேஜ் கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மகா அவதார் ஃபவுண்டேஷனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நான் என்னோட நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஹோல் டீமுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்பொழுது நான் மேடம் சொன்னதை ரொம்ப கிறிஸ்பாக ஒரு ரீகேப் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸு அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுடைய கருத்துக்கள் பரிமாற்றத்துக்கு போகலாம். மேடம் சொல்லும்போது அவர்கள் 10 வருடங்களுக்கு முன்பாக தியானத்தை ஆரம்பித்து அதனால் அவர்களுடைய பல சேஞ்சஸ் அவர்கள் பார்த்தார்கள். பல மாஸ்டர் ஸ்பீச்சை கேட்டு அவர்களுடைய தவறுகளை கரெக்ட் செய்யப்பட்டது. சிலருக்கு சேஞ்சஸ் சீக்கிரமா நடக்கும், சிலருக்கு சேஞ்சஸ் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம என்ன தவறுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுது என்பதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நமது எனர்ஜியை வேஸ்ட் பண்ண கூடாது, மைண்ட்ஃபுல்னஸோடு இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உணவு உட்கொள்ளும் போதும் தண்ணீர் குடிக்கும் போதும் நம் சிந்தனைகள் வேற எங்கேயும் செல்லக்கூடாது. அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்றோமோ அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் என்று சொன்னார்கள். இப்பொழுதெல்லாம் மொபைல் டிவியினால நிறைய எனர்ஜி லாஸ் ஆகுது என்று சொன்னார்கள். நமக்கு நெகட்டிவ் தாட்ஸு, அதனால எனர்ஜி லாஸ் ஆகும் எப்படி சொன்னார்கள். அவர்கள் பேசும்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி டாஸ்கிங், பல வேலைகள் ஒரே நேரத்தில் செய்வது, அதனால கவனக்குறைவு ஏற்படும், நம்மளுடைய எஃபிஷியன்சிலாம் குறையும். ஸோ ஒரு நேரத்தில் ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சால் அதில் நம்மளுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும் என்று சொன்னார்கள். நிறைய தாட்டுகள் செய்ய செய்ய நமக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகும் என்று சொன்னார்கள். அவர்கள் உதாரணத்துக்கு அவர்களை பற்றிய தான் கடையில் இருப்பது, 4 மணி நேரத்தில் பணி செய்வது, ஒரு நாள் ஃபுல்லாக இன்சார்ஜ் இருப்பது என்று சொன்னார்கள். அடுத்தது நம்ம அடுத்த உதாரணமாக பேங்க் டெபாசிட்டு, நாம் பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறோம். வித்தவுட் டெபாசிட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணால் நம்ம அதை நல்லா சிறந்த முறையில் யூஸ் பண்ணலாம். நமக்கு கிளாரிட்டி மைண்டில் கிளாரிட்டி வரும். அதனால வேஸ்ட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைக்கணும், டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் எனர்ஜி வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சி எனர்ஜியை டெபாசிட் அதிகமாக பண்ணுறதுக்கு தியானம் பண்ணால் அதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுதான் கவனம் 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 என்று சொன்னார்கள். அடுத்ததாக லூஸ் டாக்ஸு, நமது தேவையற்ற பேச்சுகளால் நமக்கு எனர்ஜி குறையும். அதனால கிறிஸ்பா பேசி எனர்ஜியை சேவ் பண்ணணும். சில பேர் அர்த்தம் இல்லாமல் பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அன்னெசரி திங்கிங் வரக்கூடாது. நம்மளுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணணும். அது தியானம் மூலியமா, தியானத்தை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணுறது, 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதனால நமக்கு பை தியானம் ஹையர் கான்ஷியஸ்னஸ் வரும், ஹையர் செல்ஃப் வரும். நம்ம வாட் இஸ் மை லைஃப் பர்பஸ் என்பதை நல்லா உணரலாம் என்று சொன்னார்கள். அடுத்தது அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சு இந்த தியானத்தினால, ஹையர் கிளாரிட்டி, அவர்கள் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக மாறியது என்று சொன்னார்கள். ஹையர் எனர்ஜி, இந்த நல்ல ஒரு ஆக்ஷன்ஸ்னால ஹையர் எனர்ஜி வந்தது. நமது பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா கூறியது போல் நோ காசிப்ஸ், நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ், கோபங்கள் கூடாது, எரிச்சிகள் கூடாது, பாசிட்டிவ் தாட்ஸுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக 3ஆவதாக பேஷன்ஸ், பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லா ஆக்ஷன்ஸ்லையும் நம்ம பொறுமை மெயின்டைன் பண்ணணும். தியானத்தினால நமக்கு பல கேள்விகள் வரும், அதில் நாம் பொறுமையாக இருந்தால் அனைத்துக்கும் பதில் கிடைக்கும் என்று சொன்னார்கள். 3 முக்கியமான பாயிண்டை சொன்னார்கள். ரெஸ்பெக்ட், பேஷன்ஸ், கம்பேஷன். நாம் அடுத்தவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் பேசிக்ஸ் அன்புடன் பரிவுடன் இருப்பது, அதுதான் லவ் என்று சொன்னார்கள். அடுத்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா மற்றவர்களை புரிந்து கொள்ள மாட்டோம், அதனால வைப்ரேஷன்ஸ் இருக்காது, அதனால எனர்ஜி லாஸ் ஆகும் என்று சொன்னார்கள். உதாரணத்துக்கு சொல்லும்போது இவர்கள் வாணியம்பாடி பிரமிடு தியான ஆசிரம் விசிட் செய்து வரும்போது அடுத்தவர்களோட பேசும்போது அந்த ஒரு எனர்ஜி அதிகமானதை பற்றி உணர்ந்ததை பற்றி சொன்னார்கள். இப்படி அவர்கள் தன்னுள் மாற்றம் ஏற்பட்டு அவள் குடும்பத்தையும் அந்த மாற்றம் தெரிந்தது, சொசைட்டியில் மாற்றம் ஏற்படும் என்று சொன்னார்கள். மேலும் அவர்கள் சொல்லும்போது நாம் நம்மளுடைய பார்ட்னர்ஸுக்கு டைம் கொடுக்கணும், அவங்க மாறுதலுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு டைம் கொடுக்கணும், அவங்க மாறுதலுக்கு. இதெல்லாம் பை பேஷன்ஸாக இருக்கிறதுனால தான் முடியும். இது என்லைட்மெண்ட்டு, இதனால் நமக்கு என்லைட்மெண்ட் கிடைக்கும், முக்தி அடைய முடியும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
இதனால் வந்து நமக்கு கோபம் விட்டு விலக்கும், நாம் காம்டவுன் ஆகும் என்று சொன்னார்கள். ரெஸ்பெக்ட் வந்து நம்ம சோல் கான்ஷியஸ்னால ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம வந்து எல்லாருமே வந்து கடவுளின் குழந்தைகள், எல்லாருமே வந்து கடவுளின் கான்ஷியஸ்னஸ். நான் ஒரு சோல், எல்லாருமே ஒரு சோல் என்று உணர்ந்து அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் மரியாதை கொடுத்தால் எல்லோரும் நமக்கு மதிப்பு கொடுப்பார்கள். அதனால வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ கம்ப்ளெக்சிட்டி என்று எடுத்துரைத்தார்கள். கோபப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நமக்கு 2 ஃபீலிங்ஸ் உண்டு, பிசிக்கல் ஆர் எமோஷனல் ஃபீலிங்ஸ். வி ஹவ் டு செப்பரேட் என்று எடுத்துரைத்தார்கள். ஸோ 5 கருத்துக்களை சொன்னார்கள். எனர்ஜி நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிளாரிட்டி அதிகமாகும், அதனால வந்து ப்ரியாரிட்டி வரும், ப்ரியாரிட்டி அதிகமாகும், அதனால வந்து லைஃப் கிளாரிட்டி கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும், அதனால நாம் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுவோம் என்று சொன்னார்கள். அப்படி நமக்கு எனர்ஜி குறைந்தால் நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும், அதிலிருந்து நோட்ஸுகள் எடுக்க வேண்டும், ஜேர்னல் எழுத வேண்டும். அப்படி டெய்லி ஜேர்னல் எழுத எழுத நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சினால் கண்டினியூஸாக வந்து நமக்கு நல்ல குணங்கள் ஏற்படும். நோ ஜட்ஜ்மெண்ட், நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ கிரிட்டிசிசம். அதெல்லாம் நமக்கு மோர் மைண்ட்ஃபுல்னஸ், மோர் அவேர்னஸ் வரும் என்று சொன்னார்கள். நாம் இந்த லோ எனர்ஜினால் வந்து நாம் வந்து அடுத்தவர்களோட டிபெண்டன்ஸாக இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. வி ஆர் ஷுட் பி நம் இண்டிபெண்டாக இருக்கணும். அதனால் நமக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லதாக மாறும். அதனால் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பாடி அண்ட் மைண்ட் வந்து ஃபிசிக்கல் பாடிக்கும், சோல் வந்து எமோஷனல் பாடிக்கும் என்று எடுத்துரைத்தார்கள். அதனால் இப்படி நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய டிசிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதனால் வந்து நமது வாழ்க்கை வந்து கொண்டாட்டமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஸோ அதனால் வந்து நம்ம மோர் மைண்ட்ஃபுல்னஸ், புத்தக ரீடிங் அதிகம் பண்ணணும், தியானம் அதிகமாக செய்ய வேண்டும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். மிக்க நன்றி மேடம், நீங்கள் பேசுனதுக்கு. அடுத்ததாக நான் இப்பொழுது நண்பர்களுக்கு அவர்களுடைய கருத்துக்களை கூறவும் சந்தேகங்களை கேட்கவும் ஒரு வாய்ப்பளிக்கிறேன். இதுதான் இந்த டாபிக்கில் இவர்கள் மாஸ்டர் திருமதி ஸ்ரீலேகா மேடம் அவர்களுடைய அனுபவங்களையும் தெளிவுகள் பற்றியும் சொன்னார்கள். கிளாரிட்டி என்று மிகச்சிறந்த முறையில் எடுத்துரைத்தார்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது மேடம், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்பொழுது அனைத்து நண்பர்களுக்கும் நான் நீங்கள் கையை வைத்தினால் நான் அன்மிட் கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் சந்தேகங்களையும் சொல்லலாம், கருத்துகளையும் சொல்லலாம், உங்கள் அனுபவங்களையும் நீங்கள் பகிரலாம் ஒரு சில நிமிடங்களுக்கு. நண்பர்களே முன் வாருங்கள். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மிட் கொடுக்கிறேன், நீங்கள் பேசலாம் நண்பர்களே. பார்வதி மேடம் முதலே கையை தூக்குனாங்க, திருநெல்வேலியிலிருந்து. எஸ் பார்வதி மேடம், நீங்க கையை உயர்த்தினால் நான் அன்மிட் கொடுக்கிறேன் நண்பர்களே. சந்திரா மேடம், சார் திரு நடராஜன் சார், வேலூர்ல இருந்து நடராஜன். மேலும் இவர்கள் நமது PSSM கோட்பாடுபடி நாம் வாழ்க்கையில் மௌனம் கடைபிடிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், அகிம்சை அதாவது சைவ உணவு மேற்கொள்ள வேண்டும். நண்பர் திரு நடராஜன் மாஸ்டர் அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள், அவர்களுக்கு நான் அன்மிட் கொடுக்கிறேன். சார் வந்து காவல்துறையிலிருந்து தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். திரு நடராஜன் அவர்கள் வேலூர்லேருந்து வருகிறார்கள், அவர்களுக்கு நான் அன்மிட் கொடுக்கிறேன். அவர் தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய அனுபவங்களையும் பகிர்வார். சார் நீங்க தொடரலாம் சார். மாஸ்டர் திரு நடராஜன் சார். எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா கேக்குதுங்களா சார்? எஸ் சார், வணக்கம் சார், ப்ளீஸ் ப்ரொசீட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அது இந்த ஸ்பீக்கர்ல வச்சிருந்தேன் சார், அதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த வழியை வர்றதுக்கெல்லாம் பெரிய இதாச்சு, வேற ஒன்றும் இல்லை சார். ரொம்ப நல்லா அருமையா இன்னைக்கு நல்ல செக்ஷன் நல்ல அருமையா போச்சு சார். இது வந்து நம்ம இயல்பாவே எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடியது தான். இது அவங்க வந்து இதை பேசுனாங்களே, இவங்க வந்து இதை பேசுனாங்களா, இது மாதிரிலாம் நம்ம எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். நான் எல்லாமே ஒரு சோலு அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்கும்போது மற்றவங்க மேல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க.
ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம பத்ரி சார், பிரதீப் சார் கூட இவங்களெல்லாம் கூட பாடிக்க அவங்க அனுபவத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப இப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னாக்கா, மற்றவங்கிட்ட நம்ம பேசுறது இனிமையாக பேசணும். பேசாமல் சார் ரொம்ப இயல்பா பேசியிருந்தாங்க. நன்றி மாஸ்டர், தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தேங்க்யூ நன்றி மாஸ்டர். நன்றி மாஸ்டர் திரு நடராஜன் ஐயா அவர்களே. அடுத்ததாக நண்பர்களை முன் வரலாம், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம், உங்கள் அனுபவங்களை பகிரலாம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் உள்ளது. மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் அவர்களே, நீங்கள் முன்வரி பேசுறீங்களா? மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்களே, அனைவரும் முன்வாருங்கள், அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறோம். அடுத்ததாக மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்கள் கையை வைத்துள்ளார்கள், அவர்களுக்கு நான் நிமிட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்கள் புதுச்சேரியிலிருந்து வர்றாங்க, அவங்க பேசலாம். மேடம் நீங்க பேசுங்க மேடம். மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்கள் புதுச்சேரியிலிருந்து வருகிறார்கள். ஹலோ, காலை வணக்கம் சார், பழனியப்பன் சார். காலை வணக்கம். அதே மாதிரி லேகா மேடத்துக்கும் வணக்கம். காலையில் அவங்க வந்து காலை வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடம் வந்து எல்லா நல்லா தியானம் பண்ணணும், தியானம் பண்ணதுனால பல நன்மைகள் கிடைக்கும். பொறுமை, அன்பு, பாசம், மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் அவங்க வந்து எடுத்து உரைச்சாங்க. அதே போல் அவங்க வந்து அதாவது வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க நம்மளை பார்த்து இவங்க நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. குடும்பத்துலேயும் வந்து எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பொறுமையாக பழகணும், கோவப்படக்கூடாது. நம்ம என்ன கருத்தை சொல்கிறோமோ அவங்க வந்து அவங்கள்ட்ட புரிஞ்சுக்கணும், தன்மையாக நடந்துக்கணும். அவங்க ஏதோ கோபமாக பேசினாலும் நம்மளும் அவங்களுக்கு இப்படி செய்யணுன்றத ஒரு கருத்தை சொல்லி நம்ம புரிய வைக்கணும். முதல்ல புரிதல் தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்றதையும் அவங்க அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், இயல்பான இது ஒரு சூழ்நிலை தான் இது. குடும்பத்திலேயே சரி, மற்றவங்கள்ட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸ் வேலையில் வேலை போகிறதா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட எப்படி பழகணும், அவங்க ஏதோ கோபமாக பேசினாலும் நம்ம எப்படி அவங்கள்ட்ட கருத்தை பரிமாறணும் அப்படின்றதையும் கருத்தை சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது பொறுமையை கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு வேலை செய்தோம்னா அதில் வந்து நம்ம எவ்வளோ வந்து கவனத்தோடு வேலை செய்யணும். அப்போ அந்த கவனத்தோடு வேலை செய்தால் அது எனர்ஜி நமக்கு உள்ளுக்குள்ளே பாஸ் ஆகும். நம்ம அந்த எனர்ஜியை சேவ் பண்ணால் தான் அடுத்து நம்ம ஒரு வேலை செய்யும் போதோ, அடுத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு குயிக்காக வேலை செய்யும் போதோ, ஒரு மற்ற இடத்துக்கு ஒரு குயிக்காக வேலை வெளியில் போகும்போது கொள்ளும்போது வந்து நம்மளோட எனர்ஜி சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு நம்மளுடைய ஒரு எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணி வச்சுனா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுமையும் எனர்ஜியோட இருக்கலாம் அப்படின்றதையும் சொன்னாங்க. அது எல்லாருமே நல்ல ஒரு கருத்து, நல்ல கருத்தை சொன்னாங்க. இயல்பாகவே நீ எல்லாருக்குமே பொருந்தும். இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஒரு அன்பு, பாசம், பொறுமை, இந்த குடும்பத்துலையும் எப்படி நடந்துக்கணும், எல்லாருமே மற்றவங்ககிட்டையும் எப்படி நடந்துக்கணுன்றதையும் அவங்க தெளிவாக சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வந்து தியானத்தை கடைப்பிடிக்கணும். தியானத்தின் மூலம் நம்ம பல விஷயங்கள் வந்து கற்றுக்கலான்றதையும் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அதே மாதிரி பழனிசாமி சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேடம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ, மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம், நன்றி மேடம். அடுத்ததாக மாஸ்டர் திருமதி தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். மாஸ்டர் திருமதி என் நித்யா செல்வராஜ் மேடம் சேலத்திலிருந்து வருகிறார்கள், அவர்களுக்கு நான் அட்மிட் கொடுத்திருந்தேன். நீங்க தொடரலாம் மேடம். நெட் இஷ்யூ, இங்க பாண்டிச்சேரியில் நெட் இஷ்யூ சால்வ் ஆயிடுது. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா சொன்னாங்க. நல்லா நம்ம எப்படி
நம்ம எப்படி நம்மளோட மைண்டை இது பண்ணிக்கணும், முன்னேற்றிக்கணும். நம்ம செலிபிரிட்டி ஆகிறதுக்கு நம்ம தான் நம்மளை உயர்த்திக்கணும். நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் கான்சியஸ் வைக்கணும். ஒவ்வொரு செயல்லையும் நம்ம தண்ணி குடிச்சா கூட அது தண்ணி மேலேயே கவனம் இருக்கணும். சாப்பிடும்போது சாப்பாட்டு மேல கவனம் இருக்கணும். அந்த மாதிரி கவனம் வச்சு வச்சு ஒவ்வொரு செயலும் செய்யும்போது அது வந்து சிறப்பா அமைஞ்சிரும். அது சிறப்பா அமையும் போது நம்ம வந்து சிறந்த வாழ்க்கையை வாழலாம், சிறப்பான முறையில இருக்கலாம் அப்படின்றத நல்லா தெளிவா சொன்னாங்க. எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி எல்லாத்தையும் வந்து மதிச்சு அது அப்பதான் நமக்கு வந்து அடுத்தது என்ன செய்யலான்றது நமக்கே தோணும். நம்ம வந்து அடுத்தவங்களை எதிர்பார்க்க தேவையில்லை. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அடிபணி தேவையில்லை. நம்மளோட முடிவுகளை நம்மளே எடுக்கலாம் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப தெளிவா நல்லா சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லா இருந்துச்சு. கேட்க கேட்க நல்லா இருந்துச்சு. ரொம்ப தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி மாஸ்டர் திருமதி நித்யா நன்றி. செல்வராஜ் மேடம் அவர்களே. மேடம் சேலத்துல இருந்து வராங்க, ரொம்ப சின்சியரா அட்டன் பண்றாங்க இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் ஆரம்பிச்சிலிருந்து 5 மாசமாக. அடுத்ததாக மாஸ்டர் திருமதி என் சந்திரா மேடம் அவர்கள் ஈரோடிலிருந்து வரார்கள். அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். அவர்களுக்கு அட்மிட் கொடுத்துள்ளேன். மேடம் நீங்க தொடரலாம் மேடம். மாஸ்டர் திருமதி சந்திரா. அனைத்து மாஸ்டர்ஸ்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய செஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேடம். கொடுத்துருந்தீங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா வரும் நமக்கு மெடிடேஷன் மூலமா. ஃபாலோ நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ. நன்றி 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 மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்களே. இவங்களும் சின்சியரா அட்டன் பண்றாங்க. விடிகாத்தால வந்து ரொம்ப ஃபர்ஸ்டா வந்து அட்டன் பண்றாங்க. ரொம்ப நன்றி மேடம். உங்கள் கருத்துக்களுக்கும் நன்றி. மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்கள் ஈரோடிலிருந்து வருகிறார்கள். அடுத்ததாக நண்பர்களே கையை உயர்த்தினால் நான் அட்மிட் கொடுக்கிறேன். நீங்கள் பேசலாம், கருத்துக்களை சொல்லலாம். யாரும் முன் வரவில்லை. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகோதா டிவி அவர்கள் யூடியூபில் மகோதா டிவி தமிழ் ஒளிபரப்பி வருகிறார்கள். அதை அனைத்து ஆசிரியர் நண்பர்களும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், நெய்பர்ஸ் அனைவரையும் இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நமது உயர்திரு மாஸ்டர் குருஜி ஐயா டாக்டர் ரங்கநாதன் ஐயா கூறுவது போல் இந்த நிகழ்ச்சியை ப்ராபகண்டா செய்யுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அனைவரிடம் கொண்டு சேருங்கள். மேலும் பல பேர் இதை பார்த்து பயன்பெற வேண்டும். அதற்கு அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் லிங்கை ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக நண்பர்களே, நாளைக்கு தேதி 17/8/2025 லீவு, நிகழ்ச்சிகள் கிடையாது, ரெகுலர் நிகழ்ச்சி. ஆனால் மகோதர் அறக்கட்டளை அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 8 மணி வரை வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் உலக ஆரோக்கிய தியானம் கூட்டம் நடத்துகிறார்கள். அதற்கு வேண்டிய வாட்ஸ்அப் லிங்க் குரூப்பில் அனுப்புவார்கள். அதை பயன்படுத்தி அனைவரும் வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் காலை 5 மணிலிருந்து 8 மணி வரை பங்கு கொள்ள வேண்டும். அதில் 2 மணி நேரங்கள், சுமார் 2 மணிலிருந்து 2.5 மணி நேரங்கள் இசையுடன் கூடிய தியானம். அடுத்ததாக சுமார் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம் நடைபெறும். கருத்து பரிமாற்றங்கள் நடைபெறும். ஆதலால் அனைவரும் அதில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது அடுத்த ரெகுலர் நிகழ்ச்சிகள் 18 திங்கட்கிழமை 18ஆம் தேதி காலை 5 மணிக்கு தொடரும். எப்பொழுது போல் முதல் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் அடுத்து அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். அடுத்து திங்கட்கிழமை 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் தியானத்தின் மூலம் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் நாம் எவ்வாறு மீள்வது என்ற தலைப்பில்
சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் கிண்டி சென்னையிலிருந்து வந்து உரையாற்றுவார்கள். அதாவது how we can come out of all kind of diseases through meditation. தியானத்தின் மூலம் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் நாம் எவ்வாறு மீள்வது என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். அனைவரும் அதை பார்த்து பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் பகிர்தல் மற்றும் தெளிவுகள் என்ற முறையில் சிறப்பாக மிக அருமையாக பாயிண்ட்ஸை எடுத்துரைத்த மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அடுத்ததாக என்னுடைய நன்றிகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் குருஜி உயர் திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு, நான் மீண்டும் எனது நன்றிகளை இன்று நம்மிடம் ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் பகிர்தல் தெளிவுகள் பற்றி மிகச்சிறந்த முறையில் எடுத்துரைத்த மாஸ்டர் திருமதி ஸ்ரீலகா மேடம் அவருக்கு நன்றிகளை தெரிவித்து நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு வேர்ல்ட் வெல்னஸ் மெடிடேஷன், திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு நமது ரெகுலர் நிகழ்ச்சிகளில் சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். தேங்க்யூ.